பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இது நிறைய வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். இதனுடைய பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பாயில் பிரிண்ட் saree. இது வந்து நமக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல்ல வரும். saree ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு பிளவுஸ் அப்படி காமிக்கிறதுக்கு செப்பரேட்டா எதுவுமே கிடையாது. சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா நமக்கு 280 வரும். தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங். அது ஸ்ட்ரெயிட்டா தான் உங்களுக்கு ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். சாரியோட பேட்டர்ன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டி வேர் சாரீ 3000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேட்டர்னில் வரும். சாரீ வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். பார்ட்டி வேர் சாரீ டைப்பில் இருக்கும். நீங்கள் நைட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தாராளமாக இந்த மாதிரி சாரீஸ் வந்து வேர் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே ரன்னிங்கில் ப்ளவுஸ் வரும். ஆனால் நீங்கள் ரன்னிங்கில் கட் பண்ணாதீங்க, அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு இந்த கலருக்கு மேட்சாக எது வருமோ அந்த ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே லுக்காக இருக்கும். 280 சாரினே சொல்ல முடியாது, சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் சாரீ, நல்லா டார்க் க்ரீன் கலர். இந்த பார்டரோடு வரும்போது இன்னுமே அழகாக இருக்கும். இதுக்கு கோல்டன் கலர் சாரீ, கோல்டன் கலரில் இல்லைன்னா இதில் என்ன கலர் ப்ளவுஸ் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் சூஸ் பண்ணி போடுறதுல தான் இருக்குது. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சாரியுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 280 வரும். இது பியோர் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் பாயில் பிரிண்ட் வந்திருக்கு. நீங்கள் ஃப்ராக் தைக்கணும் இல்லைன்னா சாரியை வேர் பண்ணினா கூட தாராளமாக நீங்கள் சாரியை வேர் பண்ணிக்கலாம். ஃப்ராக் தைக்கிறதுக்குலாம் இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீன் கலர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் கிடையாது, ஒரு சின்னதாக ஒரு ஒர்க்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்கும். க்ரீன் கலர். நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா லைட் டிஸ்டம்பர் க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பேட்டர்ன். இது மாற்றி முடிச்சிருக்காங்க. சாரியோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஒர்க் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒர்க் வந்தும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படியே ஃபேன்சி டிசைன். சாரீ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இந்த பார்டரோடு வரும்போது இன்னுமே லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம பிளெயின் சாரீ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. நம்மகிட்டையுமே அது அவைலபிளாக இருக்குது. பிளெயின் சாரீ இந்த மாதிரி நமக்கு டிஷ்யூ மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸா மெட்டீரியல் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்மர் மெட்டீரியல் இதுலேயே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை நம்ம ஃபுல் சாரீ வேணும் அப்படிங்கிறவங்க வீடியோ கால் வந்து புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் சாரீ. இது ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பேட்டர்ன். இதுக்கு நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு க்ரீன் கலர் மயில் இறக்கு மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அப்படி குட்டியாக ஒரு பாட் டைப்பு வந்திருக்கு. சாரீ ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் நமக்கு இதுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் போட்டு இந்த எல்லோ கலர் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன், ஆனியன் பிங்க் வித் ஒரு மாதிரி டார்க்கு பிங்க் கலர். ஏன்னா இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த பேட்டர்ன் ரொம்ப விரும்புகிறாங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. சாக்லேட் கலர். ஏன்னா ஃபேன்சியாக இருக்கும் இந்த சாரீ. ப்ளூ கலர். இல்லை நான் கலர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஏன்னா இதில் பேட்டர்ன் பிரித்து காமிச்சு உங்களுக்கு பல்லு டிசைன் வரும் ப்ளவுஸ் வரும்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. க்ரீன் வித் வாடாமல்லி கலர். வாடாமல்லி கலர் வித் க்ரீன். இது ஒரு பேட்டர்ன். அப்படி பளிச்சுன்னு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். சாரீ ஃபுல்லாகவே இந்த பேட்டர்ன் வரும். இது எல்லாமே ஜாயிண்ட் சாரீ. நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். சாரீ ஃபுல்லாகவே பிங்காக இருக்கும். நல்ல அழகான ஒரு டபுள் கலர் காம்பினேஷன். ப்ளூ வித் ஆஷ். இது சாரிடி ப்ளவுஸ். டாட்டர் மதர் ட்ரெஸ் தைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃப்ராக் தைக்கணும். ஃபுல் ஃப்ராக் நல்லா ஒரு 6 மீட்டர் வெளியிலலாம் எடுத்து தைப்பீங்க. ஆனால் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மீட்டர் வந்துடும். 6 மீட்டர் பார்த்தீங்கன்னா 280 தான் வரும். இதெல்லாம் ஃப்ராகுக்குலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்தா க்ரீன். இது டிஸ்டம்பர் க்ரீன் டைப்பில் ரவுண்டு டிசைன் வந்திருக்கு. அதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா மெஹந்தி க்ரீன். இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. நம்ம கிரேப் சில்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமர் க்ரீன். இது எல்லாமே ஒரே பேட்டர்ன், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிடறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரே ப்ளூ. இது பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன். அப்படியே ஒரு லைட்டு க்ரீனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயில் பிரிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க.
இதில் எல்லாம் நீங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பண்ணலாம். சாரீ வந்து நீட்டாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு மடிப்பு வந்துடும். இந்த பேட்டர்ன், இந்த ரவுண்ட் பேட்டர்னில் 6 கலர் காமிச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டிசைன் பாருங்கள். இதுவுமே நமக்கு காப்பரில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் வந்திருக்கும். பிரிண்ட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நார்மல் வாஷ் பண்ணுங்கள், ட்ரையரில் போடாதீங்க. இந்த பிரிண்ட் மட்டும் ட்ரையரில் போடாதீங்க. ப்ளூ கலர், இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு மாதிரி இருக்குது. ரெட்டும் பீச் கலர் கலந்த மாதிரி ஒரு சாரீ. நெக்ஸ்ட் இந்த சாரீ ரொம்ப நல்லாயிருக்கும், தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அப்படி எல்லோ கலரில் அப்படி ஒரு லீஃப் டிசைன் மாதிரி இருக்குது. இதிலே கலர்ஸ் காமிச்சிடுறேன். எல்லோ, பிங்க்கு. இதில் என்னென்னா உங்களுக்கு பிளெயினாக வந்து சாரியுடைய பேட்டர்ன் வராது. எல்லோனா அதில் டார்க்காக பார்த்தீங்கன்னா லைட் காஃபி கலரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அது சாரீ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எம்போஸ் டிசைன் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் ஒரு ரோஸ் டிசைன் போட்டு அப்படியே அழகாக டிசைன் வந்துருக்கு. இதில் வந்து பிங்க்கு, எல்லோ, க்ரீன் இதெல்லாம் ரொம்ப லுக்காக இருக்குது. 2 ஆஷ் கலர், இன்னொரு க்ரீன். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கலர் இருக்குது. இந்த 5ல் எது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. ஃப்ராக் தைச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் எதுனா நீங்கள் தைச்சிக்கலாம். 6 மீட்ரு வந்துடும். 280. 6 மீட்டருக்கு உங்களுக்கு சான்ஸே இல்லை. ஒரு லைனிங் கிளாத்தே நமக்கு இப்போலாம் 50 ரூபா வருது 1 மீட்ரு. இது பார்த்தீங்கன்னா மாங்காய் பேட்டர்னில் காப்பர். இது ஒரு கலர். இதில் 2 கலர் இருக்குது. சாரி 3 கலர் வரும். பிங்க்கு. எந்த கலர் வேணுமோ உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் நேவி ப்ளூ. அதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா மெஹந்தி க்ரீனும் லெமன் எல்லோவும் கலந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு கலர். நெக்ஸ்ட் இந்த கிளாத்தே அருமையாக இருக்குது. இந்த சாரியுடைய கிளாத்து இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதில் காப்பரில் நமக்கு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 கலர் இருக்குது. நல்லா சாஃப்ட்டு, லைட் வெயிட்டு. 2 கலரில் எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. 280 தான் உங்களுக்கு சாரியுடைய ரேட்டு. ஃப்ரீ ஷிப்பிங்கில் வேறு கொடுக்குறோம் 280க்கு. அப்புறம் இந்த டபுள் மேங்கோ டைப்பு இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன மாங்காய் டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மேங்கோ டைப் இருக்கும். இதில் வந்து க்ரீன் கலர், இது சாரி இதில் வந்து 5 கலர் இருக்குது. இது ஒரு கலர் மஸ்டர்ட் எல்லோலே லைட் எல்லோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர், பிங்க் கலர், க்ரீன் கலர். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு ஸ்கை ப்ளூ இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கலர். டோட்டலாக நமக்கு 5 கலர் இருக்குது. இந்த ப்ளூக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது நமக்கு வீடியோவில் பார்க்கும்போது இந்த 3 கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது. அதனால நீங்கள் நம்ம கலர் சொல்லும் போது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது க்ரீன் கலரில் வரும். இந்த கலர் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளூ கலர். இது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர். மொத்தம் 3 கலர் இப்போ காமிச்சிருக்கேன். பிங்க் வேணுங்கிறவங்க பிங்க் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லோ வித் ரெட்டிஷாக இருக்குது இந்த மேங்கோ டைப். இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்டர்ன் இது நல்ல டார்க் கலர். இது பிளாக் கிடையாது, டார்க் ப்ளூ கலர். இதுலேயுமே நமக்கு காப்பரில் பாயில் பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக். போன டைமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க. இப்போவுமே ஒரு பீஸ் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஃபேன்சி டிசைன். இது மாதிரி க்ரீன் கலர், மெஹந்தி க்ரீன். க்ரீனில் அப்படி சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாரியாகவே வேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரீ. ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கிறனாலும் தாராளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்ல கரும் பச்சை, நம்ம சொல்கிறேன் நீங்களா பாட்டில் க்ரீன் டைப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன். இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னில் அப்படியே பார்ட்டி வேர் டைப்பில் அழகாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போட் நெக் டிசைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் போட்டு சிங்கிள் ஃப்ளீட்டில் விட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃப்ளீட் விடுற மாதிரி இருக்காது. ஒருவேளை நீங்கள் போட் நெக் போட்டிங்கன்னா அந்த மாதிரி சிங்கிள் ஃப்ளீட்டில் விடலாம். இல்லைன்னா நீங்கள் மடிப்பு வச்சு கட்டினாலுமே அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் காம்பினேஷன், லைட் எல்லோ, ப்ளூ, அப்புறம் லாவெண்டர் கலர்.
இது பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்டர் வச்சு அப்படிலாம் இல்லை. ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்திருக்கிறதுனால நீங்கள் ஃப்ராக் தைக்கிறதுக்கு இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு சாரீ 6 மீட்டருக்கு மேலே தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் போட்ட மாதிரி இதில் கலர்ஸ் காமிக்கிறேன். க்ரீன் இருக்குது, 2 கலர் தான் இருக்குது, வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் கிரே வித் ப்ளூ, 2 கலர் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு கலர் க்ரீன் கலர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம், ட்ரையரில் மட்டும் போடாதீங்க. ஏன்னா ட்ரையரில் போட்டால் இது எல்லாமே பாயில் பிரிண்ட் தான், உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் சாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரையரில் போட்டாலே ஒரு மாதிரி பழசு மாதிரி ஏறும் சீக்கிரத்துலேயே. நீங்கள் இந்த சாரீ நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா எப்போ வேர் பண்ணாலும் நல்லா புதுசாக இருக்கும். ஷாம்பு வாஷ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் ஷர்ட் வாஷ் கூட பண்ணிக்கலாம், ட்ரையரில் போடாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.